மேலப்பாளையம் ரஃபீக் அலிங்கிறவர் கேட்குறாரு, பெண் குழந்தை பாதுகாப்பு, குறிப்பாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் அரசு வழங்கக்கூடிய இன்ன பிற சேமிப்பு திட்டங்களில் சேரலாமா? இது பற்றி மார்க்கம் கூறும் வழிமுறை என்னன்னு கேட்குறாரு. அதாவது அரசாங்கத்திலிருந்து பெண் குழந்தைகளுடைய எதிர்கால பாதுகாப்புக்காக வேண்டி சில திட்டங்களை அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பலவிதமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்கிறார். அதில் சேரலாமான்னு, அது போன்ற திட்டங்களில் சேரலாமான்னு கேட்குறாரு. அவர் சொன்ன பிறகு நம்ம தேடி பார்த்தோம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா என்ன தேடி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 10 வயதுக்கு இதை விஷயம் என்னன்னு விளங்கிட்டு அவங்களுக்கு ஹராமலால் தெரிஞ்சு போயிடும். 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்கள் பெற்றோரோ பாதுகாவலரோ குறைந்தபட்சமான தொகையாக 1000 செலுத்தணும். அதாவது மகள் பேரில் இந்த திட்டத்தை குறிப்பிடணும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு 1000 ரூபா மாதம் போடணும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம். ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் குறைந்தபட்சமாக 1000, ஒரு நிதி ஆண்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 செலுத்தப்பட வேண்டும். இப்படி 14 ஆண்டுக்கு செலுத்தணும். 14 ஆண்டுக்கு செலுத்தணும்னா 14,000 ரூபா தான் வரும். 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. வருமான வரி விலக்கெல்லாம் அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டு இறுதியில் பெறலாம். ஆனால் நம்ம கொடுத்த தொகை எவ்வளோவா இருக்கும்னு கேட்டால் 14 வருஷத்துக்கு 14,000 ரூபா தான் கொடுத்துருப்போம். ஆனால் என்ன செய்வான்னு கேட்டால் 8.2% வட்டியாக வழங்கப்படுகிறது. அப்போ வட்டி போட்டு தர்றான். வருஷத்துக்கு வருஷம் 1000 ரூபாய்க்கு 8 ரூபான்னு போட்டாங்கன்னா அந்த தொகை கூட்டிகிட்டு வரும்ல, கூடி போட்டு தருவான்னு வருது. ஆக மொத்தத்தில் நீங்கள் சேமிக்கிற சேமிப்புக்கு வட்டி போட்டு தான் அவன் தர்றான் அப்படின்னு இருக்கிறதுனால வட்டி தான் கூடாது தானே. அந்த சேமிப்பு திட்டங்கிற பேரில் அதெல்லாம் விடுதரக்கூடாது. எந்த சேமிப்புக்கு வட்டி தருகிறார்களோ அந்த சேமிப்பு எவ்வளோ நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நம்ம பிள்ளைகள் பேரில் நம்ம வட்டி வாங்குகிறோம். பகிரங்கமாக சொல்லி தான் தர்றான். வட்டின்னு சொல்லி தான் அதை தருகிறான். அதை வச்சுக்கணும்.